ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோவுக்கு போகலாம். பார்த்தீங்கன்னா நேற்று என்ன அப்படின்னா 066 டபுள்ஸ் வந்துச்சு. அந்த டபுள்ஸ் வந்ததுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சண்டே ரிசல்ட் பாருங்கள் 362. அந்த 6 வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்திருக்குங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நாம் நேற்று என்ன கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் 0 கொடுத்துருந்தோம். ஆல் போர்டு வந்து 0 வந்து அப்போ பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் கொடுத்ததை வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்ட்டில் என்ன வந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி வந்தது வந்து பார்த்திங்கன்னா 858 உள்ள வந்திருக்கு. அதனால் 858 5 உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம மந்த்லி சார்ட்டை பார்த்துக்கணும். 13ஆம் தேதி வந்தது 858. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்தீங்கன்னா இயர் சார்ட்டில் என்ன வந்துருக்கு பார்த்தீங்கன்னா 180 வந்திருக்கு. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம கணக்கில் நம்ம எடுத்துக்கணும். அதை இப்போ 8 5 சொல்லிட்டு அதேமாதிரி 8ங்கிற நம்பர் உள்ளே வருது. அதனால் கணக்கில் எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 362. அதில் பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் அதில் பாருங்கள் 362. அடுத்த நாள் 3 பாஸ் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்த நாள் பாஸ் ஆகலை. பார்த்திங்கன்னா 6 பாஸ் ஆகிக்குது. அப்போ மீதி வந்து பார்த்திங்கன்னா 2 வந்து உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று என்ன டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஓனார் வந்து பார்த்திங்கன்னா 626. அப்புறமா பார்த்திங்கன்னா 826. மறுபடியும் 26 உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கணக்கில் வச்சுக்கோங்க. பாருங்க 2 வாரம் அப்படி கண்டினியூவாக 26ன்னு வந்திருக்கு. அதனால் கணக்கில் எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பெண்டிங் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அதிக நாள் பெண்டிங் ஏ போர்டில் பார்த்திங்கன்னா 7 இருக்குது. அதே மாதிரி 2, அதே மாதிரி 1. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் அதிக நாள் பெண்டிங்கை பார்த்திங்கன்னா 4, அதே மாதிரி 9 0. அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் அதிக நாள் பெண்டிங்னு எடுத்துக்கிட்டால் 9 7 1 3. இது பெண்டிங்கில் இருக்குதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் லிஸ்ட்டில் இருந்து நம்ம எடுத்தது 1 6. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் 4 0. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 7 9. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 2 டிஜிட்டில் ஏபிபிசிஎஸ்சியில் 47 09 07 49 14 60. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 2 டிஜிட்டில் 10 64 17 69 74 97. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 2 டிஜிட்டில் ஆளில் நம்ம வந்து ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்திங்கன்னா 26 கொடுத்துருக்கோம். ஏன்னா வீக்லி சார்ட்டில் 2 வாரம் தொடர்ந்து 26 வந்திருக்கு. அதனால் அதான் 26 நம்பரை எடுத்துருக்கோம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நேற்று ரிசல்ட் வந்து 066 0க்கு பவர் 5 5க்கு பவர் 1 6க்கு பவர் 1 6க்கு பவர் 1 இப்போ 511 பவர் வச்சிடக்கூடிய நம்பர்ஸ் ஒரு செட் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 147 609 649. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 3 டிஜிட்டில் 107 291 858. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் 1 4 சப்போர்ட்டுக்கு 9. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேஎல் மற்றும் டிஆர் நம்பர் போடணும். இந்த நம்பருக்கு 73 391 63 720 நம்பருக்கு நீங்கள் காயின் மெசேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் அனுப்பிச்சிடுவாங்க. உங்களுக்கு வெற்றி பெற்ற அமௌண்ட்டை அடுத்த மாதம் கொடுத்துருவாங்க. மற்ற கம்பெனி மாதிரி இல்லைங்க, இது நேரடி கம்பெனிங்கிறதுனால கமிஷன் இப்படித்தன இல்லாமல் கொடுத்துருவாங்க. நம்பி போடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நேற்று வந்து 255. அதனால் 255 எப்படி வருதுன்னு பாருங்கள். ஏன் இப்படி வருதுன்னு பார்த்திங்கன்னா சண்டே ரிசல்ட்டு பாருங்கள் 677. ஓகேங்களா? மண்டே ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 582. பாருங்கள் 582. அடுத்த நாள் அப்படியே இங்கே இதுக்கு பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இப்போ 20ங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்யணுங்கன்னா இன்றைக்கி வந்து பாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதனால் ஏபி போர்டில் 20 வருவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இயர் சார்ட்டில் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 827. அதனால் 827 வந்து கணக்கில் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா மந்த்லி சார்ட்டில் 13ஆம் தேதி என்ன வந்திருக்கு போன மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 375 நம்பர் வந்திருக்கு. அதை கணக்கில் வச்சுக்கோங்க. உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா பெண்டிங் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் அதே நாள் பெண்டிங் பார்த்திங்கன்னா 0 7 9 3. அதே மாதிரி இது பி போர்டை பொறுத்த வரைக்கும் அதே நாள் பெண்டிங் எடுத்துக்கிட்டோம்னா 9 0 1
3. சி போர்டை பொறுத்த வரைக்கும் அதிக நாள் பெண்டிங் பார்த்தீங்கன்னா 1 வந்து 30 நாள் பெண்டிங். ஆனால் இன்றைக்கி 30 நாள் 1 வருவதுக்கான வாய்ப்பு இருக்குது உள்ள. அதனால் அதே மாதிரி 8ஆம் நம்பர் 10 நாள் பெண்டிங் இருக்குது, 9ஆம் நம்பர் 13 நாள் பெண்டிங். இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம், ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு எடுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் பெண்டிங் வச்சு எடுக்கிறதுல 7, 3. அதே மாதிரி நம்ம ஏ போர்டில் வந்து ரெண்டையும் கணக்கில் வச்சுக்கோங்க. ஏ போர்டில் 7, 3, 2 வச்சுக்கோங்க. அதேமாதிரி பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா 0, 9. இப்போ ஏ போர்டில் வந்து 2 வச்சுன்னா 2 வரப்போ 20 வந்து கணக்கில் எடுத்துக்கோங்க. சி போர்டில் 1, 8. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 2 டிஜிட் பொறுத்த வரைக்கும் 20, 98, 01, 91, 08, 70. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 2 டிஜிட்டில் பொறுத்த வரைக்கும் 39, 79, 30, 78, 31, 71. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 38, 13 வந்து ஏபி, பிசி, எஸ்சியில் ஆளில் கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நேற்று வந்து ரிசல்ட் வந்து 255, 2க்கு பவர் 7, 5க்கு பவர் 0, 5க்கு பவர் 0. ஓகேங்களா? அதனால் 700 நம்ம டபுள் 0 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து இந்த 255ல் 2 அப்படியே வந்து ஓகேங்களா, 2 அப்படியே வந்து 5க்கு பவர் 0 ஏபியில் வருவதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏபியில் ஏபி பொறுத்த வரைக்கும் 20ங்கிற நம்பர் வருவதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏபிசி பொறுத்த வரைக்கும் 398, 701, 308. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 791, 916, 134. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 3 டிஜிட்டில் 208ன்னு எடுத்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா 20ங்கிறது ஏபியில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, அதை வச்சு எடுத்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்போர்டு பொறுத்த வரைக்கும் 7, 2, சப்போர்ட்டுக்கு 0 எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 8 மணி ட்ரா வந்து என்ன வந்துன்னா 208. பார்த்திங்கன்னா சண்டே ரிசல்ட் வந்து 623. அதில் பார்க்குற 3ங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பாஸ் ஆகிட்டு வருது. அதே மாதிரி மீதி நம்பர்ஸ் வந்து உள்ளே பாஸ் ஆகுது பாருங்கள். 2 வந்து நேற்று வந்து பார்த்திங்கன்னா 2 பாஸ் ஆகுது. ஓகேங்களா? பாருங்கள் 3 பாஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? அப்போ மீதி இருக்கிற நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6ங்கிற நம்பர் வந்து உள்ளே வரப்போகுது. அதனால் 6 கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 8 மணி ட்ராவில் வந்து நேற்று எப்படி வந்துருக்குதுன்னு பாருங்கள். போன மாதம் வந்து ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 320. ஓகேங்களா? அந்த 320ங்கிறது எப்படி வந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள். 320 வந்து பார்த்திங்கன்னா அப்படியே 20 பிசி போர்டு அப்படியே பாஸ் ஆயிடுச்சு. பிசியில் இருக்கிறது அப்படியே ஏபிக்கு அப்படியே உட்காந்துக்குச்சுங்க. ஓகேங்களா? அதனால் நம்ம வந்து மந்த்லி போன மாதம் என்ன வந்து அதை பார்க்கணுங்க. அதான் நம்பர் அப்படியே கூட பாஸ் ஆகும். ஓகேங்களா? அப்போ இன்றைக்கி வந்து வரக்கூடிய நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 0, 35. அப்போ 0, 3, 5ங்கிறது உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அல்லது நேரடியாக கூட என்ன செய்யலாம்னா இப்போ வந்தால் 35 வந்து பி போர்டில் அப்படியே கூட உட்காரலாம். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இயரில் வந்து வரக்கூடிய நம்பர்ஸ் வந்து பார்த்தா 0, 49 உள்ளே வந்திருக்கு. அதையும் கணக்கில் வச்சுங்க. 14ஆந்தேதி வந்தது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா பெண்டிங் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டெலாம் பெண்டிங்னு பார்த்தா 9, 15 நாள் பெண்டிங் இருக்குது. 1 வந்து 12 நாள், 3 13 நாள், 11 நாள் பெண்டிங் இருக்குது. பி போர்டை பொறுத்த வரைக்கும் அதிக நாள் பெண்டிங் பார்த்தீங்கன்னா 1, அதே மாதிரி 5, அதே மாதிரி 6 வந்து பார்த்திங்கன்னா 16 நாள் பெண்டிங் இருக்குது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் அதிக நாள் பெண்டிங் வந்துட்டு 34 நாள் பெண்டிங் வந்து 2 இருக்குது. 5 வந்து 19 நாள் பெண்டிங் இருக்குது. அதேமாதிரி 6 வந்து 7 நாள் பெண்டிங் இருக்குது. இதை வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நம்பர் வந்து இதில் பெண்டிங் லிஸ்ட் வச்சு எடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா போன வாரம் என்ன வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 688. அதுக்கு வாரம் பாருங்கள் பார்த்திங்கன்னா 199. போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா 188. அப்போ இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா என்ன வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 177. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 199, 688 வந்துச்சுங்களா. இப்போ டபுள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 9 வந்திருக்கு, 88 வந்திருக்குது. அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 77 அப்படிங்கிற டபுள்ஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதை ஒரு கணக்கில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா?
ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 9 3, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 6 1, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 5 2. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 2 டிஜிட்டில் ஏபிபிசிஎஸ்சியில் 65 12 62 15 96 31. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 91 36 95 32 35 29 35 கணக்கில் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 2 டிஜிட்டில் ஆளில் 75. மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்கிறது வந்து 13 நம்பர் கொடுத்துருக்கோம் ஆளில். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நேற்று ரிசல்ட் 208 2 பவர் 7 0 பவர் 5 8 பவர் 3 703 ஏபிசி நம்பர் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 2 பவர் 7 0 பவர் 5 8 பவர் 3 ஓகேங்களா. அப்போ 753 வந்து நம்ம பவர் நம்பர் வச்சு எடுத்துக்கலாம் ஒரு நம்பர் ஒரு செட்டு ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏபிசியில் 965 312 362. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏபிசி பொறுத்த வரைக்கும் 905 159 594. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் 3 6 சப்போர்ட்டுக்கு 5 கொடுத்துருங்க. அதனால் வந்து நான் அதே மாதிரி உங்கள் கெஸ்ஸிங்கில் இந்த நம்பர்ஸ் இருக்கான்னு பார்த்து ப்ளே பண்ணுங்கள். தேங்க்யூ.